இந்த கோயிலுடைய ஸ்தல விநாயகர் ஆரவார விநாயகர். இவரையே வணங்கணும், இவரை வணங்கிட்டு தான் சிவபெருமானை வணங்கணுமா என்ன? நம்ம எவ்வளோ பெரிய ஆள், சுவாமியை தூக்கி தேரில் உட்கார வச்சாச்சு. தான் என்ற கர்வத்தில் இந்திரன் விநாயகர் பெருமானை அலட்சியப்படுத்துறதால விநாயகர் பெருமான் வந்து என்ன பண்ணார், கோபம் கொண்டு தன்னுடைய கால் கட்ட விரலால் தேரோட சக்கரத்தை அமுத்துறார். தேர் நின்றுடுது. ஏன் தேர் நிற்குதுன்னு தெரியாமல் இந்திரன் இறங்கி வந்து பார்க்கும்போது தேர் கல்லாக மாறிடுது. தான் செய்தது தவறு தான் என்று தெரிஞ்சிருந்தாலும் இந்திரன் வந்து அலட்சியமாக ஆணவத்தில் விநாயகர் பெருமான்ட்ட இதுக்கு என்ன பிராயச்சித்தம் சொல்லு, நான் செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு கேட்குறார். இவருக்கு இன்னும் புத்தி வரலன்னு ஒரு நாளையில் 1 கோடி லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ண சொல்கிறார். ஒரு நாளைங்கிறது 24 நிமிஷம். 24 நிமிஷத்தில் 1 கோடி லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ண எல்லா லிங்கமும் தன்னோட ஆணவத்தாலேயே சிதலமடைஞ்சு உடஞ்சி போகுது. அப்போ தான் அவருக்கு புத்தி வருது, தான் என்ற கர்வத்தாலே இவ்வளோதான் ஆச்சுன்னு நேராக சிவபெருமான்ட்ட வந்து விநாயகர் சொன்ன கட்டையில் நிறைவேற்ற முடியல, இதுக்கு என்ன பிராயச்சித்தம்? இது திருக்கடம்பூர். இந்த திருக்கடம்பூரில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண அந்த லிங்கத்துக்கு ருத்ரம் கோடி முறை பாராயணம் பண்ணி உன்னுடைய பாவங்கள் தீருங்கிறார். அப்போது இது திருக்கடம்பூரில் மேலக்கடம்பூர் கீழக்கடம்பூர்லாம் பிரிவிட கிடையாது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தான் இது மேலக்கடம்பூர் அது கீழக்கடம்பூரில் பிரிச்சுட்டாங்க. அப்போ இந்த கீழக்கடம்பூர்கிற இடத்துல தான் ஒரு லிங்கத்தை இந்திரன் பிரதிஷ்டை பண்ண அந்த லிங்கத்துக்கு ருத்ரம் கோடி முறை பாராயணம் பண்ணும்போது அவருடைய பாவங்கள் தீர்ந்து விநாயகர் பெருமான்ட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி சிவபெருமான்ட்ட வணங்கி அமுத கலசத்தை எடுத்துகிட்டு போகிறார். இருந்தாலும் இன்றைய தினம் வரணும் இந்திரனும் இந்திரனுடைய தாயாரும் இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போகிறதாக ஐதீகத்தில் இருக்குது. சுவாமி தேரில் இருக்கிறதால இங்கே கொடிமரம் கிடையாது, பலிபீடம் மட்டும்தான். அதே போல் சுவாமி தேரில் இருக்கார், அம்பாள் வந்து மண்டபத்தில் இருக்கா. என்ன காரணம்னா சுவாமி சுயம்பு, அம்பாள் சுயம்பு கிடையாது. 1110ஆம் நூற்றாண்டு காலத்தில் முதலாம் குலோத்துங்க சோழன் இந்த வழியாக வரும் பொழுது கடம்ப மரம் நிறைந்த காடு, இந்த காட்டில் தேரில் சுவாமி இருக்கார். இதை நல்லா விரிவாக கட்டணும். எப்படி கட்டுறது? மாடக்கோயில் ஓவிய கோயில்னு நிறைய இருக்குது. இது கரக்கோயிலாக கட்டணும்னு நினைக்கிறேன். கரம்னா என்ன? விஜயம்னு அர்த்தம். கலை சிறப்பு மிக்க கரக்கோயிலாக தேர் முழுதுக்கும் சிற்பங்கள் நிறைந்த கோயிலாக கட்டார். அப்படி கட்டும்போது சிவாலயத்தில் சிவபெருமான்கிற ஒரு குறிக்கோளையே கட்டார் தவிர அம்பாளை வச்சு வழிபடணும்னு தெரியலை. ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலத்தில் வரும்பொழுது அம்பாளை வச்சு பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அம்பாளுடைய நாமம் ஸ்ரீ வித்யுநாயகி ஜோதிர்மின்னம்மை. ஸ்ரீனா மகாலட்சுமி, வித்யுனா சரஸ்வதி, நாயகினா சக்தி. காலையில் சரஸ்வதியாகவும் மாலை நேரத்தில் மகாலட்சுமியாகவும் இரவு பொழுதில் சக்தியாகவும் காட்சி தரார். ரொம்ப விசேஷம். இது முடக்கு தோஷ பரிகார ஸ்தலமாக கருதப்படுது. 8ஆம் பாவம் முடக்காக இருந்தால் இந்த கோயிலில் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகத்தை பண்ணி சுவாமிக்கு சகஸ்ரநாமம் படித்து அர்ச்சனை பண்ணிட்டு போகும்போது இந்த முடக்குங்கிற தோஷம் நிவர்த்தி ஆகும். இந்த முடக்குங்களை தொழில் முடக்கு, திருமண முடக்கு இதெல்லாமே நிவர்த்தி ஆகுங்கிறது இந்த கோயிலுடைய ஐதீகம்.